வணக்கம் நண்பர்களே. தற்சமயம் இலங்கையினுடைய கள பொருளாதார சூழல் எவ்வாறு இருக்கிறது என்று ஒரு ஆய்வு செய்வதற்காக எனது நண்பர்களுடன் இங்கு வந்திருந்தேன். என்னுடைய பயணம் யாழ்ப்பாணத்திலிருந்து தொடங்கியது. கடந்த 2 தினங்களாக நான் சந்தித்த மனிதர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், அரசியல்வாதிகள் என்று பல தரப்பு மக்கள், பல தரப்பட்ட நகரங்களில் நான் சந்தித்ததனுடைய ஒரு பதிவினை இங்கு பதிவிட விரும்புகிறேன். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, தமிழக ஊடகங்கள், இந்திய ஊடகங்கள் இலங்கையை குறித்த செய்தியை வெளியிடுவதில் மிகைப்படுத்தல் இருப்பதாக நான் கருதுகிறேன். அது எவ்வாறு அதை கருத முடியும் என்றால், அடுத்து இன்னொன்றையும் சொல்லுகிறேன். இப்போது ஆட்சியில் இருக்கின்ற மஹிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே குடும்பத்தினர், இவர்கள் பிரதமர் அண்ட் பிரசிடென்ட், இந்த 2 பேரையும் வச்சு மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் இவர்கள் மட்டும் ஒற்றை காரணமாக இருக்க வாய்ப்பில்லை. என்னுடைய ஆய்விலிருந்து நான் கூறுகிறேன். தொடர்ச்சியான தாக்கங்கள், அந்த தாக்கங்களுடைய கடைசி விளைவுதான் ராஜபக்சேயினுடைய சகோதரர்கள் அதிபராகவும் பிரதமராகவும் இருந்து இந்த விளைவுகளுக்கு பொறுப்பேற்கும் நிலையில் இருக்கிறார்கள். ஒரு சிறிய உதாரணம் கூறினால் உங்களுக்கு அது புரிபடும். தமிழ்நாட்டில் வீரப்பன், சந்தன கடத்தல் வீரப்பன் என்று ஒரு குற்றவாளியை சுட்டுக் கொன்றார்கள். தமிழக காவல்துறை சுட்டுக் கொன்றது ஒரு போலீஸ் அதிகாரி. ஆனால் அந்த சுட்டுக் கொள்வதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது பல்வேறு அதிகாரிகள் செய்த ஆப்ரேஷன்ஸ், வேலைகள் காரணமாகத்தான் கடைசியாக அது ஏதுவாக அமைந்தது. அதை அப்படி எங்கே பாருங்கள். 60 ஆண்டுகள் நீண்ட வரலாறு கொண்ட ஒரு இலங்கை தமிழருடைய இஷ்யூஸ், பிரச்சனை. அதில் யுத்தம் என்று பார்த்தால் 83 2009 வரை தோராயமாக ஒரு 30 வருட காலம் அவர்கள் யுத்தம் செய்த நாடு. யுத்தம் செய்வதில் மனித வளத்தை இழந்திருக்கிறார்கள். அந்த யுத்தம் நடந்ததினால் புலம்பெயர்ந்து மக்கள் வெளிநாடுகள் சென்றிருக்கிறார்கள். எல்லாம் தமிழர்கள் தான், சிங்களர் யாரும் சொல்லவில்லை. புலம்பெயர்ந்து சென்றவர்கள் மனித வளத்தை யுத்தத்தில் இழந்தது என்று பல்வேறு கோணங்களில் இந்த இலங்கை நாடு தன்னுடைய தாக்கத்தை, பொருளாதார தாக்கத்தை பெற்றிருக்கிறது. ஒரு வரலாற்று ஆசிரியர் விஜய் கிருஷ்ணன் கூறிய ஒரு வார்த்தையை நான் கூறுகிறேன். அவருடைய பேட்டி கூட என்னோட யூடியூப் சேனலில், இதே சேனலில் நீங்கள் பார்க்கலாம். 2 பிழைகளை அவர் குறிப்பிடுகிறார். ஒன்று, 1987 இந்திய அரசு வழங்கிய ஒரு ஆலோசனையை, ஒரு திட்ட வடிவத்தினை ஏற்க மறுத்தது ஒரு வரலாற்று பிழை. என்ன திட்டம் அவர்கள் கொடுத்த, இந்தியா வழங்கியது இந்திய இலங்கை ஒப்பந்தம். 2 விஷயம்தான். காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம் இலங்கை தமிழில் வருகிறது. அதாவது நிலத்தை ஆளக்கூடிய, போலீஸ் அதிகாரத்தை வைக்கக்கூடிய அதிகாரங்களை உள்ளடக்கிய ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தை ஏற்காமல் விட்டது பெரிய பிழையாக வரலாற்று ஆய்வாளர் அவருடைய கருத்தாக கூறுகிறார். ஒன்று. 2வது பிழை, 2009 யுத்தம் முடிந்த பிறகு, விடுதலை புலிகள் இயக்கத்தினுடைய தலைவர் பிரபாகரன் இறந்த பிறகு அல்லது கொல்லப்பட்ட பிறகு இந்த இலங்கையில் எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு தோற்றத்தை உண்டு செய்து இந்த ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அவர்களால் அந்த யதார்த்தமான ஒரு சூழலை ஏற்படுத்த இயலவில்லை. இன்னொன்று, இந்தியா உங்களுக்கு எப்பொழுதும் எந்த உதவியும் செய்யாது என்ற பிம்பத்தினை, என்ற எண்ணத்தினை மக்கள் மனதில் விதைத்தது இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் அல்ல. அந்த வரலாற்று ஆசிரியரின் கூற்றுப்படி அது போன்ற எண்ணத்தை விதைத்தது பிரபாகரன். இதை கூறியதும் ஒரு இலங்கை தமிழர். அவர் அரசுக்கு ஆதரவானவர் அல்ல, அவர் ஒரு வரலாற்று ஆய்வு பார்வை கொண்டவர். ஆனால் இதே களத்தில் பிரபாகரன் இருந்திருந்தால், ஏக்கம் இருந்திருந்தால், சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டிருக்கும், எல்லா வளங்களும் நிறைந்த இலங்கை இன்னும் சிறப்பாக பொருளாதார நிலை அடைந்திருக்கும், எந்த பொருளுக்கும் தட்டுப்பாடு இருக்காது என்று சொல்கிற மக்களும் இங்கே இருக்கிறார். அவர்கள் சாமானிய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையை எதிர்கொண்டு அதன் மூலம் அனுபவம் பெற்றவர்கள். வரலாற்று ஆய்வாளர்கள் வேறு கோணங்களில் பார்ப்பார்கள். 2 பேருக்குமான வித்தியாசம் இருக்கிறது. ஒரு வரலாற்று ஆய்வாளர் என்ன கூறுகிறார்? இந்தியா இலங்கைக்கு, இலங்கை தமிழர்களுக்கு ஒருபோதும் உதவாது என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியவர் பிரபாகரன் என்று கூறுகிறார்.
இன்னொரு சாமானிய மக்கள், களத்தில் இருக்கும் மக்களிடம் பேசினால் அல்ல. அவர்கள் இந்த எண்ணத்தை பற்றி ஒன்றும் கூறவில்லை. இவர் கூறிய கருத்தை குறித்து அவர்கள் எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர் இருந்திருந்தால் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைத்திருக்கும், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டிருக்கும், பெண்கள் கற்பழிக்கப்படுவது, திருடு போவது என்ற குற்றமும் நடக்காது என்று கூறுகிறார்கள். இது இரண்டு தளம். சரி, ராஜபக்சேனுடைய சகோதரர்கள், ராஜபக்சே சகோதரர்கள், கோத்தபய ராஜபக்சே, மஹிந்த ராஜபக்சே, அதிபர் பிரதமர் பதவியில் இருப்பவர்கள் மட்டுமே இந்த பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் அல்ல. நான் திரும்பவும் நான் கூறியதை மீண்டும் கூறுகிறேன், அடிக்கோடிட்டு வைத்துக் கொள்ளுங்கள். இப்போதிருக்கும் அதிபரும் பிரதமரும் மட்டும் காரணமல்ல என்று கூறினேனே தவிர இவர்கள் காரணமே அல்ல என்று கூறவில்லை. இவர்கள் எங்கு தவறு இழைத்தார் என்று நான் கூற மாட்டேன். எங்கு இவர்கள் கவனம் தவறியது அல்லது எங்கு இவருடைய கைமீறி சென்றது இந்த பொருளாதார நிலை என்றால், நீண்ட கால தாக்கம். ஒரு யுத்தத்தினுடைய, ஒரு நாடு யுத்தம் செய்து இராணுவத்திற்கு பெரும்பான்மையான பணத்தை செலவு செய்து, ஏன் இந்தியா உட்பட, இந்தியா கூட இன்றைக்கு பட்ஜெட்டில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 60% மேல் இராணுவத்திற்கு ஒதுக்க வேண்டும். மீதி இருக்கிற பணத்தை கொண்டு தான் மருத்துவம், கல்வி, நாட்டுடைய முன்னேற்றம், தொழில் வளம் இதெல்லாம் செய்யக்கூடிய நிர்பந்தத்தில் தான் இந்தியா போன்ற வல்லரசுகளே இருக்கிறது. இலங்கை போன்ற நாடுகள், வளரும் நாடுகள் இந்த சவாலை எதிர்கொள்வதில் நிச்சயம் யதார்த்தம் இருக்கிறது. சரி, இப்போது போராடி கொண்டிருப்பவர்கள் வெறும் எந்த பின்புலமும் அறியாதவர்களா? நான் சொல்கிற கருத்துக்களை அறியாதவர்களா? அவர்களுக்கு எந்த திட்டமும் தெரியாதா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், போராடுபவர்களுக்கு அறிவில்லையா என்று கேட்டால், போராடுபவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் என்னுடைய, நான் ஒரு ஆய்வு செய்பவனாக நான் கூறுகிறேன். அறிவுரை கூறவோ அல்ல அந்த நாட்டிலிருந்து இங்கே மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்லவோ நான் வரவில்லை. ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் போராட்ட களத்திற்கு வருவதற்கு முன்னால் இந்த நாட்டினுடைய, இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன பங்களிப்பு செய்தீர்கள், என்ன முயற்சி செய்தீர்கள்? அந்த முயற்சியில் இந்த தற்போதைய அரசாங்கம் எங்கு தடையாக இருந்தது? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்படி இருந்திருந்தால் நீங்கள் பழி சொல்லலாம். நாங்கள் இந்த வழியிலெல்லாம் முயற்சி செய்தோம், இந்த வழிகளெல்லாம் எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த நினைத்தோம், ஆனால் இந்த அரசு ஒத்துழைக்கவில்லை என்று கூறினால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள, அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளப்படும். இரண்டாவதாக, இது இறையாண்மையுள்ள ஒரு நாடு, ஜனநாயக நாடு. தெற்காசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஜனநாயகமும் இறையாண்மையும் உள்ள நாடுகளில் இலங்கையும் ஒன்று. இங்கு நீதிமன்றங்கள் இருக்கிறது. வீதிகளில் போராட வருபவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று, நாங்கள் நீதிமன்றத்திலும் எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று வந்தார்களா என்ற கேள்வி ஒரு பயணியாக, ஒரு பக்கத்து தேசத்திலிருந்து வந்த பயணியாக நான் கூறுகிறேன். இன்னொன்று, நான் வந்ததில் இருக்கிற நோக்கங்களில் அடுத்து ஒரு மிக முக்கியமான நோக்கம் தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துவது. தொழில் முயற்சிகள் செய்தும் இங்கு வந்திருக்கிறேன். 2 நாட்களுக்கு முன்னால் முகுந்தன் சுந்தரலிங்கம், பத்திரிகையாளர் முகுந்தன் சுந்தரலிங்கம் பேசினேன். அவருடைய பேட்டி எடுத்தேன். என்னுடைய யூடியூப் சேனலுக்காக அவருடைய பேட்டி எடுத்தேன். அவருடைய யூடியூப் சேனலுக்காக நானும் பேட்டி கொடுத்தேன். அந்த நேர்காணலில் அவர் கடைசியாக சொன்ன ஒரு வார்த்தை, இந்த உரையாடல்கள் வெறும் பேச்சாக மட்டும் இல்லாமல் காரியங்களில் செயலாற்ற வேண்டும், காரியமாக்க வேண்டும், அதற்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று சொன்னார். அதற்கு முன்னால் நான் நேர்காணல் கண்ட விஜயகிருஷ்ணன், அவர் ஒரு வரலாற்று பேராசிரியர், வரலாற்று ஆய்வுகளை மேற்கொண்டவர். அவரும் அதே ஒரு கருத்தினை சொன்னார். எங்களுக்கு நீங்கள் அரிசி தர வேண்டாம், எரிபொருள் தர வேண்டாம், இங்கு விளைவிக்கும் பொருட்களை வாங்கி உங்கள் சந்தைக்கு கொண்டு செல்லுங்கள். இந்தியா போன்ற மிக பெரிய மக்கள் வளம் கொண்ட ஒரு வியாபார சந்தை இருக்கிறது. நான் இங்கு வந்தது இலங்கையில் உற்பத்தியாகும் பொருட்களை, இலங்கையினுடைய இயற்கை வளமாக கருதக்கூடிய விவசாயம், கடல் வளம், பனை வளம், இந்த மூன்றிலும் விளைவிக்கக்கூடிய பொருட்களை, ஒருவேளை இந்த பொருட்கள் இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களாக இருந்தாலும், இங்கு விளையும் பொருட்களை, இங்கு உற்பத்தி செய்யும் பொருட்களை வாங்கி இந்திய சந்தையில் விற்று கௌரவமான ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து இந்த மக்கள் கௌரவமான ஒரு பொருளாதார நிலையை அடைவதற்கு ஒரு முயற்சி எடுப்பதற்காகத்தான் நான் இங்கு வந்துள்ளேன். நான் வந்தது ஒரு நீண்ட நெடிய பயணத்தினுடைய முதல் அடி, சிறிய அடி, ஒரு முதல் அடி எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த இலங்கையினுடைய அதிபரையும் இலங்கையினுடைய பிரதமரையும் எதிர்த்து இதனுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் இவர்களாம் என்று குற்றம் சாட்டக்கூடிய போராட்டக்காரர்களை ஒரு பக்கத்து தேசத்தில் இருந்து வந்தவனாக நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், பொருளாதாரத்தை சீர்படுத்த கைவிடுங்கள். உங்களோடு சேர்ந்து வியாபாரம் செய்ய, இங்கு விளையும் பொருட்களை எங்கள் நாட்டில் எடுத்து சென்று, இந்திய நாட்டில் எடுத்து சென்று விற்பனை செய்ய, அதன் மூலம் உங்களுக்கு அந்நிய செலவாணி கிடைக்க பெற்றுக்கொள்ள
உங்களுடைய சமூக பொருளாதாரம், வங்கி பொருளாதாரம். ஏன்னால் மிக முக்கியமாக இலங்கையினுடைய பிரதமர் கூறுவது, எங்களிடம் எரிபொருள் எங்களுக்கு வாங்குவதற்கான நேரம் வந்திருக்கிறது, எரிபொருளும் எங்களுக்கு தர தயாராக இருக்கிறது, ஆனால் எங்களிடம் டாலர் இல்லை. அப்போ வங்கி பொருளாதாரம் வளர்ந்தால் இந்த பண மதிப்புகள் கூடும், நீங்கள் பர்ச்சேஸ் பவர், அதை வாங்கும் திறன் கூடும், வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வேலைவாய்ப்புகளின் மூலம் ஒரு சமூக பொருளாதாரம் உயரும். இதெல்லாம் ஒரு நேர்மறை சிந்தனை கொண்ட அணுகுமுறை. வேறொரு நாட்டிலிருந்து இங்கு வந்து புத்திமதி சொல்வதற்காக நான் வரவில்லை, அப்படி சொல்லவும் எனக்கு தகுதி இல்லை, அது போன்ற சிந்தனையும் எனக்கு இல்லை. ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த காணொலியை பார்க்கும் இலங்கை நண்பர்கள், நான் இலங்கை தமிழர்கள் என்று குறிப்பிடவில்லை, இலங்கை நண்பர்கள், எல்லா சமயத்திலும் சேர்த்தே சொல்கிறேன், பொருளாதாரம் எல்லாத்துக்கும் ஒன்று தான். இலங்கை தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கு தனித்தனியான பொருளாதாரம் கிடையாது, எல்லாம் கரன்சி ஒன்று தான். உங்களுக்கெல்லாம் கூறிக்கொள்வது ஒன்றே ஒன்று, கை கொடுங்கள், நேர்மறை சிந்தனைகளுக்கு எங்களோடு இணைந்து வாருங்கள். எங்கள் நாட்டிலிருந்து நாங்கள் வியாபார ஒத்துழைப்பு தருகிறோம். இந்த காணொலியை நீங்கள் எத்தனை தூரம் இலங்கை பூர்வம் பரப்ப முடியுமோ பரப்புங்கள். எங்களுடைய தொடர்பு முகவரி எடுங்கள். நாங்கள் இலங்கையில் இந்த காணொலியை படம் எடுத்துக் கொண்டிருக்கும் நண்பர் சரவணன், இன்னும் எங்களுடைய தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய நண்பர்கள், எங்களுக்கென்று ஒரு அமைப்பு இருக்கிறது, சந்தை இருக்கிறது. நாங்கள் கை கொடுக்க உங்கள் நாட்டிற்கு வந்து விட்டோம். இந்தியாவிலும் தமிழ்நாட்டில் உட்கார்ந்து கொண்டு நாங்கள் உங்களுக்கு ஆதரிக்கிறோம் என்று வெற்றுக்கோவில் விடவில்லை. ஆட்சியாளர்கள் போல் நாங்கள் வெற்று கூப்பாடு போடவில்லை. நாங்கள் உண்மையிலே உங்களோட கை கொடுக்க வந்து இருக்கிறோம். போராட்டங்களை கைவிடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த ஒரு சிந்தனைக்கு நீங்கள் வரலாமே. முழுக்க முழுக்க காரணமாக இருப்பவர்கள் இப்போது தற்போதைய ஆட்சியாளர்கள் அல்ல. இந்த ஆட்சியாளர்களுக்கு நான் ஏதோ வக்காலத்து வாங்குவதாகவோ அல்லது இவர்களை புனிதப்படுத்துவதற்காகவோ நான் வரவும் இல்லை, இந்த நோக்கமும் எனக்கு இல்லை. என்னுடைய சிந்தனை, 2 நாட்களாக நான் சந்தித்த ஆட்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு தகவலின் அடிப்படையில் கூறுகிறேன். நீண்டகால தாக்கத்தின் இறுதி பகுதியில், இறுதி ஸ்பேஸ், அந்த இடத்துக்குள் இப்போதைய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். அதனால் இவர்களை முழுமையாக குற்றம் சாட்டி ஒரு உருப்படியான முன்னெடுப்புகளை எடுக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த காணொலி. இலங்கை நண்பர்கள், இலங்கையினுடைய உற்பத்தியாளர்கள் எங்களை தாராளமாக அணுகலாம். உங்கள் பொருட்களுக்கு எங்கள் நாட்டின் சந்தை நிச்சயமாக காத்திருக்கும், கை கொடுக்கும். இந்த நல்ல முயற்சியை தொடங்குவதற்கு பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், அரசியல்வாதிகள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.